மனுஷங்க நம்மளை கைவிட்டாலோ சொன்ன செகண்ட்லயே நீதி வழங்கக்கூடிய ஒரு அக்னி தேவதை யாரு தெரியுமா? கூரையே இல்லாம 13 அடி உயரத்துல குதிரையின் நடுவ கம்பீரமா காட்சி கொடுக்கக்கூடிய நம்ம மடப்புறம் பத்ரகாளி அம்மனுடைய மெய்சிலுக்க தலவரலாறு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல ஒரு பெரிய பிரளய வெள்ளம் ஏற்பட்ட போது மதுரை மாநகரம் முழுவதும் நீர்ல மூழ்கிடுச்சு. பிரளயம் முடிஞ்சு வெள்ளம் அடிஞ்ச உடனே மதுரையினுடைய பார்டர்ஸ்ல என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாம மக்கள்லாம் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. அப்ப மதுரை மீனாட்சி சொக்கநாத பெருமான் பிரளயத்துக்கு முன்னாடி மதுரையினுடைய எல்லையை எனக்கு பார்டர் வரையறுச்சு தருமாறு கேட்டிருக்காங்க. சிவபெருமான் தன்னுடைய கழுத்துல இருந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற அந்த நாகராஜனை அழைச்சி இந்த பார்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு காமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆதிசேஷனும் தன்னுடைய உடலை நீண்ட வட்டமா வளைச்சு மதுரையினுடைய எல்லைகளை எல்லாம் சுட்டி காமிச்சிருக்கு. அந்த நகரத்தினுடைய வாழும் தடையும் ஒன்னோடொடைந்து இணைந்த இடம்தான் மடப்புறம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மடப்பக்கம் அப்படின்னா வளைந்த பகுதி அப்படிங்கிறது தான் மருவி இன்னைக்கு மடப்புறம் அப்படின்னு ஆயிட்டு இருக்குது. அடைக்கலம் காத்த ஐயனார் பூதகணங்கள் மடப்புறம் தலத்தினுடைய முதன்மையான மூலக்கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடைக்கலம் காத்த ஐயனார். வைகை ஆற்றினுடைய வடகரையில அமைஞ்ச இந்த அடர்ந்த வனப்பகுதியில தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் அளித்து காக்கும் தெய்வமா இருக்கிறாரு ஐயனாரு. அவருக்கு பாதுகாப்பாகவும் தர்மத்தை காக்கும் பத்ரகாளி அம்மன் அங்க காவல் தெய்வமா இருக்கிறாங்க. ஐயனாருக்கு 2 பக்கமும் நவகண்ட சிற்பமும் கருவறையில சப்த கன்னியரும் அருள் பாடிக்கிறாங்க. திறந்தவெளி அக்னி தேவதை பிரம்மாண்டமான குதிரை. மடப்புறம் காளியம்மன் மற்ற கோயில்களைப் போல 4 சுவத்துக்குள்ளேயோ ஒரு கூரையின் கீழேயோ காட்சி தரது கிடையாதுங்க. 13 அடி உயர குதிரையில திறந்த வெளியில இருக்கிறாங்க. காளியம்மனுடைய அக்னி வடிவமா இருக்கிறதுனால அவள் எந்த கூரையுமே அவளுக்கு பிடிக்காது. வானம்தான் அவளுக்கு கூரையா இருக்குது. அப்படிதான் பக்தர்களுக்கு அவள் அருள் செய்கிறாள். 13 அடி உயர குதிரை. அம்மனுக்கு பின்னாடி கம்பீரமா 13 அடி உயர பிரம்மாண்டமான ஒரு குதிரையோட சிலை இருக்கு. காளியம்மனுடைய அக்னி உக்கரத்தை தாக்குறதுக்கோ தாங்கி பிடிக்கிறதுக்கோ அவளுக்கு நிழல் தர்றதுக்கோ இந்த குதிரை தன்னுடைய பின்னன்கால்களை தரையில ஊன்றி முன்னங்கால்களை காலின் 2 புறமும் உள்ள பூதகணங்கள் தோள்களை வச்சு நிற்பது மாதிரி ஒரு அதிசயமான கலைநயத்தோட வடிவமைச்சிருக்காங்க. அம்மனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா தலையில அக்னி கிரீடம் இருக்கும், கைகளில் திரிசூலை ஏந்தி அநீதியை மிதிச்சு அழிக்கும் கோலத்துல சாந்தமும் உக்கிரமும் கலந்த ஒரு முகத்தோட அம்மன் காட்சி தராங்க. காசி வெட்டி போடுதல் ஒரு விசித்திரமான நீதி வழிபாடு. சொத்து தகராறு, பண ஏமாற்றம், பொய் வழக்கு, மனிதர்களால் தீர்க்க முடியாத அநீதிக்கு ஆளானவங்க இந்த கோயிலுக்கு வராங்க. அதாவது இப்போ ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் சொந்தக்காரவங்க. அதில் 2 அக்காவும் இறந்துட்டாங்க. அதில் ஒரு தம்பி மட்டும் இருக்கிறாரு. 2 அக்காவில் ஒரு அக்காவுக்கு பிள்ளைங்க இல்லை, இன்னொரு அக்காவுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. அதில் தம்பியானவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வயசான காலத்துல தான் இறக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, நல்ல மனுஷன்தான். ஆனா தன்னுடைய கிறுக்கு புத்தியால கடைசி நேரத்துல தன்னுடைய 2 அக்காங்களுக்கும் ஆண் வாரிசோ பெண் வாரிசோ கிடையாது, நான் இந்த சொத்தை என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு நான் தானமா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உயில் எழுதி வச்சுட்டு ரகசியமா பண பரிமாற்றமும் செய்து வச்சுட்டு செய்த ஒரு 2-3 மாசங்கள்ல அவர் இறந்துடுறாரு. இது தெரியாத அக்கா பசங்க அந்த இடத்த விற்கிறதுக்கு ஆள் பார்ட்டிலாம் தேடி எடுத்துன்னு போகிறாங்க. ஆள் பார்ட்டியும் கையில் கடிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்த கைமாற்றி விட்டு அட்வான்ஸ் வாங்கும் பொழுது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இது தவறான முறையில் உயில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த உயிலை உடைக்கிறதுக்காக அவங்க போராடுறாங்க. இந்த மாதிரி அநீதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலில் போய் காசு வெட்டி போட்டு மனசார பூஜை பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்சது நடக்கும். தங்களுக்கு நீதி அநீதியை ஒரு காகிதத்தில் எழுதி மனசில் நினச்சி காளியம்மனுடைய பாதத்தை காசு வெட்டிட்டு போட்டு வந்துடுறாங்க. இவ்வாறு முறையிட்ட சில நாட்களிலேயே தப்பு செஞ்சவங்களுக்கு ப்ராப்பரான தண்டனை கிடைக்குது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மனை சாந்தப்படுத்த எலுமிச்சம்பழ மாலைகள் போடுறது ஒரு முதன்மையான நேர்த்திக்கடனா இருக்கு. எலுமிச்சம்பழச்சாறு பிரசாதமும் தீய சக்திகள் கண் திருஷ்டி ஏவல்கள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கதா நம்புறாங்க. இந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது மனக்கசப்புகள் இல்லை எப்போவுமே சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம மடப்புற காளியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.